வந்திருக்கிற பிராமணனை பார்த்ததும் அர்ஜுனனும் கண்ணனும், வாங்கோ வாங்கோ, என்ன சாப்பிடுறீள்? தயிர், பால், மோர், வெண்ணெய்? அச்சச்சோ, ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறார் அக்னி. தான் வந்த விஷயத்தை சொல்றார். நான் தான் அக்னி, இந்த காண்டவ வனத்தை நான் முழுசா சாப்பிடணும், அதுக்கு இந்திரனால எந்த இடையூறும் வராம நீங்க தான் பாத்துக்கணும், எனக்காக ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறார். அர்ஜுனன் சொல்றான், ஃபைட் எல்லாம் ஓகே, ஆனா அதுக்கு எங்களுக்கு ஆயுதம் வேணுமே அப்படிங்கிறார். அக்னி வருணதேவனை கேட்டு அர்ஜுனனுக்கு காண்டீவம் அப்படிங்கிற வில்லை கொடுக்கிறார், அம்பை கொடுக்கிறார், தேரை எல்லாம் கொடுக்கிறார். கிருஷ்ணனுக்கு சுதர்சன சக்கரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் காட்டுக்கு வெளியில டிஎன்டி டு நாட் டிஸ்டர்ப் போர்டு போட்டுட்டு அக்னி பாட்டுக்கு சாப்பிட போயிடுறார். அர்ஜுனனும் கண்ணனும் அக்னிக்கு காவலாக அந்த காட்டுக்குள்ளே நுழையிறார். அர்ஜுனன் தன்னுடைய அம்புகளாலே அந்த காட்டை சுத்தி ஒரு வேலி மாதிரி போட்டுறான். பூமியை சுத்தி அட்மாஸ்பியர் இருக்காப்புல அந்த காட்டை சுத்தி ஒரு அம்பாஸ்பியர். எந்த ஒரு பறவையோ விலங்கோ எதுவுமே தப்பிக்கவே முடியாது. அப்படி தப்பிக்க பாக்குற எல்லா விலங்கையும் அடிச்சு தூக்கி மறுபடியும் இந்த தீக்குள்ளேயே போட்டுறான். இப்ப இந்த காட்டுல இருக்கிற யக்ஷ, கந்தர்வ, கிண்ணற, நாக, பக்ஷி கூட்டங்கள் எல்லாம் சண்டைக்கு வருது. அர்ஜுனனும் கண்ணனும் இவா எல்லாரோடையும் சண்டை போட்டு ஜெயிச்சிடுறான். திரும்பி பார்த்தா அடுத்தது இந்திரன் தேவர்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வரான். பெரிய சண்டை நடக்கிறது. தேவர்கள் அத்தனை பேரும் தோற்று பின்வாங்கி ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அஷ்டவசுக்கள் வரா, அவளும் தோத்து பின்வாங்கி ஓடி போயிடுறான். இந்திரன் கடுமையான மழையை பெய்விக்கிறான். இப்போ அக்னி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். அதனால மழை தண்ணி எல்லாம் கீழே வரத்துக்கு முன்னாடியே அப்படியே நீராவியா போயிடுறது. அதுக்கப்புறம் இந்திரன் மந்திரமலையினுடைய ஒரு பகுதியை பிடுங்கி தூக்கி எறிகிறான். அர்ஜுனன் அதையும் தூள் தூளா சிதறடிச்சிடுறான். இப்படி கடுமையான யுத்தம் நடக்கும் போது அங்கே ஒரு அசரீரி கேட்கிறது. அந்த அசரீரி சொல்றது, இந்திரா, தக்ஷகன் இப்போ இந்த காட்டுல இல்ல, அவன் குருக்ஷேத்திரத்துக்கு போயிட்டான். இந்த காடு அழியணுங்கிறது தான் விதி. நரநாராயணர்களோடு யாரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால இந்த சண்டையை நிறுத்திட்டு திரும்ப போயிடு அப்படின்னு. தக்ஷகன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அவனுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதுமே இந்திரன் சண்டையை நிறுத்திட்டு திரும்ப போயிட்டான். காண்டவ தகனம் 15 நாட்கள் நடந்தது. மொத்தம் 6 ஜீவன்கள் தான் உயிர் பிழைத்தது. அதிலே ஒருத்தன் தக்ஷகனுடைய மகன் அஸ்வசீனன். தக்ஷகனுடைய மனைவி அந்த குட்டியை வாயில முழுங்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்றா. அப்போ அர்ஜுனன் அவளை கொன்னுடுறான். வாயில இருந்த குட்டியை இந்திரன் காப்பாத்திடுறான். இன்னொருவன் மயன் என்கிற அசுரன், அவன் நேரா போய் அர்ஜுனன் காலிலேயே விழுந்துட்டான். அதனால அர்ஜுனன் சரி பழச்சு போன்னு காப்பாத்தி விட்டான். அதற்கு நன்றி கடனாகத்தான் இந்திரபிரஸ்தத்தை மயன் நிர்மாணம் பண்ணி கொடுத்தான். இதை தவிர 4 பறவைகள், மொத்தம் 6 சர்வைவர்ஸ் ஒன்லி. மிச்சம் எல்லாவற்றையும் அக்னி மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு அவனுக்கு நல்லா உடம்பு தேவையா போயிடுத்து, ஐ எம் பேக் அப்படின்னு சந்தோஷமா கிளம்பி போயிட்டான். இப்படியாக அக்னிக்கு அஜீரணம் குணமானது, அர்ஜுனனுக்கு காண்டீவம் என்ற வில் கிடைத்தது. கதையை கேட்ட எல்லோருக்கும் நன்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.